ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியர்ஸ் ஹோம்ஸ்டே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான பொரியலோடு சேர்ந்த மாதிரி ஒரு தொக்கு செய்யலாங்க. பொரியல் மாதிரியும் இருக்கும், தொக்கு மாதிரியும் இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்சம் வச்சுட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது. இப்போ நான் கடாயில் ஒரு 7 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஊற்ற வறுப்பதை அழிச்சிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுட்டு ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி போட்டிருக்கேங்க. அந்த பூண்டு வதக்கிற அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவும் இது கூட சேர்த்து நம்ம வதக்குறோங்க. பூண்டு வதக்கிறதுலாம் காட்ட முடியலைங்க, சாரிங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு இருக்கு. கூடவே இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கிறோம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி தாங்க போடுறோம். நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் காரத்தூக்கெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம சைடிஷாக வச்சுக்க போனால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கலாங்க. கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம பெரட்டுறோம். இப்போ நமக்கு இது பொரியலாக வேணும் அப்படியே எண்ணெயிலேயே நம்ம வதக்கலாம். நம்ம தொக்கு மாதிரி செய்கிறோம் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். அப்புறம் இது கொஞ்சம் தொக்கு ஃபார்மில் வரும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான நமக்கு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி இருக்கிற பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையான கத்திரிக்காய் தொக்கு நமக்கு ரெடி. இதை சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சிக்கலாம், அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒன்று செஞ்சு பாருங்கள். இது மாதிரி சும்மா சாம்பார் குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி தொக்கு ஃபார்மில் செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.